ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு புது ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டோட வந்திருக்கேன். ஸோ இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவோம். என்ன சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ கூகுளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைவர்ட் ஆகி எல்லாமே வந்து சாட் ஜிபிடி கிட்டேயும் வேற சில டூல்ஸ் இருக்கு, லைக் பெர்ப்ளெக்சிட்டின்னு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னா நான் வந்துட்டு போயிட்டு கிளாட்ல போய் கேட்பேன். கிளாட் இல்லை அப்படின்னா டெவின் ஏஐ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை வந்து இந்த மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அது மூலமாக தான் நமக்கு வந்து ரெஸ்பான்சஸ் வந்து கிடைக்குது. ஸோ நான் இப்போ ஒரு ரீசனிங் எபிலிட்டியோடையோ இல்லை ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனோடையோ எனக்கு வந்து ரெஸ்பான்சஸ் வருது அப்படின்னா அதுக்கு அவ்வளோ செட் ஆஃப் இன்புட்ஸ் வந்து கொடுத்து அந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இவ்வளோ லார்ஜ் ஸ்கேல்ல டேட்டா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா கிடைக்குது. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சாட் ஜிபிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட யூஸ் பண்றது. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நான் போய் அதுகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அது வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் போயிட்டு நம்மளே வந்து மெமரிஸ் கூட கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஸ்டில் என்னதான் மெமரிஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி வச்சாலும் மெமரிஸை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சாலும் ஸ்டில் வந்து சில பிரைவசி கன்சர்ன்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் நான் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற நம்ம பார்க்க போற டூல் மூலமா சில மாடல்ஸ், அதாவது சில ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவே பார்த்தீங்கன்னா எல்லாமா 3.1 எல்லாமா 3.2 அப்புறம் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் அவைலபிளா வச்சிருக்காங்க ஓப்பன் சோர்ஸா. பிளஸ் கெமான்னு ஒரு மாடல் இருக்கு, பிளஸ் 5.3ன்னு ஒரு மாடல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில மாடல்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாடல்ஸை வந்து நம்ம சிஸ்டம்லயே வந்து இன்ஸ்டால் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணிக்கலாம். அப்படி ரன் பண்றதுக்கு மாடல் மட்டும் இருந்தா போதுமா ப்ரோன்னு கேட்டா கிடையாது. இந்த மாடல் ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் இருந்தாதான் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த மிடில் பிளாட்ஃபார்ம் வச்சுதான் நான் இந்த மாடல் வந்து ரன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு டூல் தான் ஒலாமா அப்படிங்கிற ஒரு டூல் வந்து அவைலபிளா இருக்கு நமக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த டூலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஒலாமானா என்னன்னு பார்ப்போம். இந்த ஒலாமால எப்படி மாடல்ஸ் எல்லாம் வந்து உள்ள இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும். ப்ரோ நான் மாடல் டவுன்லோட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த ஒலாமாங்கிற ஏஐ இந்த டூலையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் எனக்கு சாட் ஜிபிடி மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா வரும். பட் அதுக்கு இன்னும் சில காம்பனன்ட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒலாமானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா olama.com. இதுக்குள்ள தான் அவங்க கொடுத்துருக்கிற மாடல்ஸ் எப்படி ரன் பண்றது, அந்த மாடல்ஸோட டாக்குமெண்டேஷன், அது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒலாமா அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை டைரக்டா நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல இருந்து ரன் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஒலாமா. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸும் எனக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஒலாமா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம சாட் ஜிபிடியில் கஸ்டம் ஜிபிடிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் எனக்கு வந்து ஜென்ரிக்கா ஒரு ஏஐ இல்லாம ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோடிங்க்குன்னு எனக்கு தனியா ஒரு பாட் வேணும், சேட் பாட் வேணும், எனக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸுக்குன்னு ஒரு சேட் பாட் வேணும், பிளாக் ரைட்டிங்க்குன்னு ஒரு சேட் பாட் வேணும். இந்த மாதிரி நம்ம ஜிபிடிஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயுமே வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்ங்கிறதுனால நம்மளே வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ அதனால இந்த ஒலாமா டூல் வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். olama.com/libraryக்குள்ள போனீங்கன்னு வைங்களேன். ஸோ இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா அவைலபிள் மாடல்ஸும் நமக்கு லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல மெட்டாவோட ஃபேமஸான மாடல்ஸ் எல்லாமா 3.1, எல்லாமா 3.2 விஷன். ஸோ விஷன் பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இமேஜ் ஜென்ரேஷனுக்காக. ஸோ இதுல வந்து ப்ரோ இந்த 1B 3B இந்த 9B இதெல்லாம் என்ன ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாம் தாங்க ஒரு மாடல்ல வந்து ட்ரெயின் பண்றதுக்கு அவ்வளோ பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1Bனா 1 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஸோ சிமிலர்லி 3Bனா 3 பில்லியன் பேராமீட்டர்ஸ்.
அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா 405B இது வந்து மெட்டாவோட ஃபிளாக்ஷிப் மாடல். ஸோ 405 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து இதை கொடுத்து இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு இன்னும் டெப்தா டெக்னிக்கலா போகலாம், பட் இந்த வீடியோக்கு வந்து இது நமக்கு தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து இந்த இவ்வளவு பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருந்தாதான் இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு வேணுங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம மாடல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல பண்றதுனால வேற என்ன ப்ரோ பெனிஃபிட்ஸ்னு கேட்டா 3 பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிரைவசி. நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னோட சிஸ்டம் லாக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ வெளியே எங்கேயுமே போறது இல்லை. நான் என்ன ஒரு பிடிஎஃப் ஃபைலே நான் அப்லோட் பண்றேன்னு வைங்களேன், உள்ளதான் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளீட் பிரைவசி வந்து கிடைக்கும். பிளஸ் செகண்ட், காஸ்ட். ஆப்வியஸா நீங்க ChatGPT யூஸ் பண்ணணும்னா அதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து மந்த்லி ஒரு $10 $12 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன் அப்படின்னா நான் லோக்கல் சிஸ்டம்ல என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல தான் நான் இதை வந்து ரன் பண்றேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டியே எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நான் ஆப்வியஸா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் அது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவுடை கம்பேர் பண்றதை விட லோக்கல்ல வந்து மாடலை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டா ரெஸ்பான்ஸ் தர ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை. 3 ஆஸ்பெக்ட்ஸ் தாங்க: காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ், பிரைவசி. இந்த 3 ஆஸ்பெக்டுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒல்லாமாங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்ல இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம சேட் பண்ணலாம், ஏஐ மாடல்ஸ்ட இருந்து நமக்கு வேணுங்கிற ரெஸ்பான்சஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம லைப்ரரி பார்த்தாச்சு. எப்படி ப்ரோ இதை டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஒலாமாவோட வெப்சைட்டுக்கு போகணும், /download. ஸோ இதுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதுல மேக்குக்கும் இருக்கு, லினக்ஸுக்கும் இருக்கு, விண்டோஸுக்கு இருக்கு. ஸோ என் சிஸ்டம் வந்து விண்டோஸ். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஸோ இப்போ இந்த ஒலாமா டூல் வந்து ஈஸியா ரன் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா பண்ணலாம், மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ணலாம். பட் அதுக்குன்னு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சிஸ்டம்ல அந்த ப்ரீரெக்விசிட்ஸ் எல்லாம் வந்து இருந்தா மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நார்மலா CPU வச்சுட்டுலாம் நீங்க பண்ண முடியாது. ஸோ மினிமம் வந்து 8 GBU இருக்கணும். 8 GPU அப்படி இல்லைன்னா 16 GPU இருந்தால் தான் பெரிய மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியும். பட் மினிமம் 8 GPU இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா படுத்துரும் சிஸ்டம். ஸோ என் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB GPU மெமரி இருக்கு. ஸோ அதனால நான் சின்ன மாடல்ஸ் தான், லைட் வெயிட் மாடல்ஸ் தான் ரன் பண்ண போறேன். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1B 3B இது எல்லாமே லைட் வெயிட் மாடல்ஸ். அதே இது 8B 405B அப்படின்லாம், அதெல்லாம் 405Bலாம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான மாடல், ஃபிளாக்ஷிப் மாடல் அதெல்லாம். ஸோ அது நம்ம இப்போ நமக்கு இருக்கிற GPUக்கு ரன் பண்ண முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா Intel Iris Xe வச்சிருக்கேன். இப்போ நீங்க NVIDIA வச்சிருக்கீங்க, NVIDIAல ரொம்ப GPU வந்து 16 GPU மேல இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்வியஸா பெரிய மாடல்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இப்போ நான் 1B 2B அந்த மாதிரி சில லைட் வெயிட் மாடல்ஸே ட்ரை பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு நமக்கு இருக்கு. ஸோ நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒல்லாமான்னு இருக்கா. ஸோ இதில் வியூ லாக்ஸ்ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம லாக்ஸுக்குள்ள போனீங்க அப்படின்னா சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் ஆயிருக்கிறது எல்லாமே நமக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த லோக்கல்ல வந்துடும். ஸோ நான் இப்போ என்ன சர்ச் பண்ணாலும் எனக்கு இந்த லாக்ஸ்ல வந்து அது ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ல இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒல்லாமா அப்படிங்கிற டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி மாடல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுலயே வந்து நான் லைப்ரரியில போய்க்கலாம். எனக்கு ஒல்லாமாவோட லைப்ரரியில தான் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய மாடல்ஸுக்கெல்லாம் நம்ம போகாமல் நம்ம சிஸ்டத்துக்கு எது நமக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கெம்மாலாம் இருக்கு, 2B 7B ரெண்டுமே இருக்கு. நம்ம வந்து எல்லாமா யூஸ் பண்ணலாம். மெட்டாவோட எல்லாமா மாடல்ஸ் வந்து லைட் வெயிட் மாடல்ஸ், இது ரெண்டுமே 1B 3B. ஸோ இதில் நான் இப்போ 3B இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அது நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதோட கமாண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு உள்ளே போய் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இது எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒலாமா டூல் யூஸ் பண்ணி இந்த மாடல் வந்து எனக்கு இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டேட்டா வந்து பார்க்கலாம் எப்படி இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்களா, மினிமம் வந்து உங்களுக்கு 2 GB ஸ்பேஸ் இருக்கணும் டிரைவ்ல.
ஸோ பட் 10 ஜிபி வச்சிருந்தா தான் நல்லது. ஏன் அப்படின்னா நீங்க மேலும் மேலும் டேட்டா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து 10 ஜிபியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு மெசேஜ் வருது பார்த்தீங்களா? சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன கொஸ்டின்ஸ்னாலும் கேட்கலாம். சாட் ஜிபிடியில் நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குமோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ லெட்ஸ் சே டெல் மீ சம்திங் அபவுட் ஸோ எனக்கு நான் லெமுரியா காண்டினென்ட் பற்றி கேட்டிருக்கேன். எனக்கு பாருங்க ரிசல்ட் சொல்லுது. லெமுரியா இஸ் a mythological continent that has been proposed as a lost continent of Atlantis. ஸோ இது இன்டர்நெட்ல இருந்து வர்றது இல்லைங்க. இப்போ நான் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லாம இருந்தா கூட எனக்கு இந்த ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் அதோட ஹைலைட்டே. ஓகே, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா இது நடக்கிற டைம்ல கண்டிப்பா ஜிபியு யூட்டிலைசேஷன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் நம்ம அந்த மாடல் ரன் பண்ற டைம்ல. ஸோ நான் அதனால தான் சொன்னேன் மினிமம் வந்து 8 ஜிபியு இருக்கிறது பெஸ்ட். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க நம்ம எல்லாமா மாடல் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி என்னன்னாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி இதே மாடல் யூஸ் பண்ணி நான் யூஐலையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்னோட ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் நான் எப்படி சாட் ஜிபிடிட்ட சேட் பண்ணுவனோ அதே மாதிரி இதுலயும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம அடிஷ்னலாக சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. பட் பேசிக் இதுதான்.